பாரு, அதான் பாரதி எந்த தப்புமே பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் எங்க மாமா தான் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு பாரதியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற? போதும் ஆதி, அவளை நீ தண்டிச்சதெல்லாம் போதும். அவகிட்ட எப்பவும் போல இரு. அவளை இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாத. என்னடா இன்னும் யோசிக்கிற? தர்மலிங்க பேச்ச கேட்டு தப்பு பண்ண பாரதியவே இப்படி பார்த்தா, அங்க ஆண்டாள்னு ஒருத்தி அவ அப்ப தப்பை பண்ண மாட்டான்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். அவளையெல்லாம் என்ன பண்றது? கரெக்ட் தான். பாரதிக்கு தன்னை தண்டனை கொடுத்தா, ஆண்டாளுக்குள்ள ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் பார்த்தாது. அந்த அளவுக்கு அந்த ஆள் அவளை மாத்தி வச்சிருக்கிறான். ஏய், நீ எனக்கு சொன்ன தண்டனை நானும் உனக்கு சொல்றேன். எத்தனையோ லட்சத்துல நம்ம பூமி ஒரு சின்ன புள்ளி தான். அந்த புள்ளிக்குள்ள இருக்கிற நம்மள எவ்வளவு சின்ன புள்ளியா இருப்போம்னு நினைச்சு பாரு. அப்படிப்பட்ட நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கடா. அந்த ஒரு வாழ்க்கையாச்சும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம். பாரு, அது மட்டும் இல்லாம நான் வேண்டாங்க. இதுக்கு மேல யாரும் அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கவோ இல்ல புரிஞ்சுக்கவோ அவர் ஒன்னும் எதுவும் புரியாதவர்லாம் இல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும், புரியும். அவ்வளோ இருந்தும் அவர் இப்படி இருக்காருன்னா நான் பண்ண தப்புக்கு அவர் எனக்கு கொடுத்த தண்டனையா நான் நினைச்சுக்கிறேன். ஆனா அந்த தண்டனைய எனக்கு மட்டும் கொடுக்க சொல்லுங்க. பாவம் தமிழுக்கு கொடுக்க வேண்டாம். அவ ஏற்கனவே ஒரு தடவை அப்பாவை பலி கொடுத்தவ. ஆனா அவளுக்கு அந்த நினைப்பே வராம அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருக்கிறது இவருதான். இவரும் அவ கூட பேசாம இருந்தா அவளுக்கு இதயமே நின்றும். அவளால நார்மலாவே இருக்க முடியாது. தயவு செஞ்சு அவளை மட்டும் தண்டிக்க வேண்டான்னு சொல்லுங்க. என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற? பேசுறாங்கல்ல, சொல்லு ஏதாச்சும். தப்பு தாண்டா மாப்பிள்ள. நான் தமிழ்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது.
இவங்க இல்லையா? சாரி தம்பி, ஐடி கார்டுல சாரதான்னு பேர் இருந்துச்சா, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம். நீ கிளம்புங்க தம்பி, நாங்க பாத்துக்கிறோம்.